ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another எபிசோட் குட்டி ஹாரிஸ் லேப். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சைக்கிளை திருப்பி ரீகண்டிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முதலாக டயர் கூட காற்று போயிட்டு டயர் எப்படி ஓட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க உங்களுக்கு நான் சைக்கிளை காட்டுறேன். இந்தியன் ப்ராஜெக்ட் இந்த சைக்கிள் இவர் வந்து சரியாக ஒரு 10 வருஷம் பழைய சைக்கிள். இந்த டிஸ்க் பிரேக் நான் அப்போ ஊட்டினான். ப்ளஸ் இதுக்கு 1 2 3 1 2 3 4 5 6 7 8 8 தர 3 24 கேஸ். இது ஒட்டணும். பின் பிரேக்கில் இது முன் பிரேக் வேலை செய்யதே இல்லை. பின் பிரேக் கொண்டு மட்டும் வேலை செய்யுது. ஸோ முதல் டயரை கலட்டி டியூப்பை வழியால் எடுத்து எப்படி ஒட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ டயரை கழட்டுவோம். Let's do it. La 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 la. சூப்பர், கழட்டிட்டோம். டயர் ஒண்டா அவுட். இது டயர் திருத்துறதுக்கு இப்படி இருக்கா. சப்ப ஸ்கூட்டர் எடுத்தோன்னு குத்தாமல் சைட் ஃப்ரேமுக்கு இப்படி கொண்டு வந்துட்டீங்கடா. இங்கே பாருங்க, நான் இப்படி போச்சடி ஆடே ஆடே. கர்நாடகத்தில் அடி வாங்கியிருக்கு இந்த டியூப். இங்கே ஒரு பச்சிரு கேட்கணும். இன்னொரு பட்ச் 3 பட்ச். காற்றடிச்சு பார்ப்போம். போடுறோம், காற்றடிக்கிறோம். ஹாய் காய்ஸ், நான் காற்றடிச்சு கொண்டு வந்துட்டேன். ஓட்டே அங்கேருந்து கண்டும் பிடிச்சிட்டேன். இருந்தா கேட்குறது தெரியாத என்ன இருக்குது. இப்படி டெஸ்ட் பண்ணலாமன்னா, ஒரு பைப்புக்குள்ளே இப்படி காற்று போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கட்டியில் தண்ணி எடுத்து ஒன் பண்ணால் வச்சுன்னு போங்க. பபுள்ஸ் வந்துச்சுன்னா தெரியும் அங்கே பிழைக்கிறேன். நோ பபுள்ஸ், பபுள்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும் காற்று போனால். உங்களுக்கு காட்டு இந்த கையை வச்சுன்னு இருக்கிறேன். வாட்ச் திஸ். இதுதான் ஓட்டை. அவ்வளோதான். ஈகோ சோக்கு எடுத்து அதுக்கு தெரியும் இங்கே இருக்கிறாருங்களா. அடுத்ததான் என்ன செய்யணுமாண்டா, கொஞ்சம் சாண்ட் பண்ணணும். இந்த இடத்த சாண்ட் பண்ணினாதான் இதான் சாண்டரா. இந்த சாண்ட் பண்ணினாத்தான் அந்த குளூ ஒரு சூப்பர் குளூ மாதிரி இல்லை வடிவாக பிடிப்பார். அடுத்ததாக என்ன சைஸ் பட்ச் வேணுமெண்டு என்ன சைஸ் பட்ச் இதுக்கு தேவை காணும்.
இதுவே போதும். இது காணும் தான் பேட்ச் இப்படி திறந்துட்டு இவர் சூப்பர் க்ளூ மாதிரி பேட்ச் சப்டி எடுத்து 1 மினிட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி பிடிச்சிருந்தா பர்ஃபெக்ட். இனி காற்றடிச்சு பார்த்தோம்னா தெரியும் சொல்லத்துக்கு பர்ஃபெக்ட் ஒட்டுப்பட்டிருக்கேன். தட்ஸ் த மெயின் திங். சாப்பிட்றாது மேல் ஃபோயில் அப்படியே உரிச்சிட்டிங்கடா டன். There you go guys, patch done. எனக்கு காற்றடிச்சு பார்த்தோம்னா சரி. So yeah, this is how you patch a bicycle. இப்படி தான் ஒட்டுறது ஓட்ட டயர்னா வெரி சிம்பிள். ஓ கைஸ் காற்றடிச்சுன்னு வந்துட்டேன். பெரிய பம்பரை மாதிரி இருக்குது. இதான் நாங்கள் ஒட்டின இடம். இதில் இப்போ காற்று விடதாங்க பார்ப்போம். எப்படி பார்க்கலாம்னா இப்போ பபுள்ஸ் ஏதாவது தெரியணும். நோ பபுள்ஸ். வெரி குட் வெரி குட். ஓகே இங்கே போட்டு இனி என்ன செய்யலாம் என்றால் இதுக்கெல்லாம் தள்ளுவோம் டைப்பு டீப்பை. நாங்கள் ஒட்டின புது பேட்ச். பர்ஃபெக்ட். என்ன தெரியல. பிரில்லியன்ட். நேர்களே சைக்கிளுக்கு ஒரு டியூப் ஒன்று மாற்றிட்டோம். ஹலோ கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் என்றால் அவைக்கு இப்படி DIY ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்குமெண்டா இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், ஃபோர்ட் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனே அனுப்பையில் அமர்த்த மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திப்போம். அச்சோஹரா.